வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷத்துக்கான நேஸ் எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின முழு விவரம் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம். நேஷ்னல் அச்சீவ்மெண்ட் சர்வே நேஸ் எக்ஸாம் 2024க்கான தேதி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம் யாருக்காக நடத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 3, 6, 9 இந்த 3 வகுப்புகளை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடைவுத்திறன் தேர்வு மாதிரி ஒன்று வைப்பாங்க. அதாவது திறன் மதிப்பீட்டு தேர்வு மாதிரி ஒன்று வைக்கிறாங்க. இந்த தேர்வை வந்துட்டு ஒரு கமிட்டி மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி அதன் மூலமாக வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த கம்யூனிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா லெவல் பை லெவலாக வந்துட்டு பிரிச்சிருப்பாங்க. யார் யாரெல்லாம் வந்து வேல்யூ பண்ணணும் இந்த எக்ஸாமை அப்படிங்கிற மாதிரி வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டை நேரடியாக இப்போ யார் வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்து நடத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிஎட் அண்ட் எம்எட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை வச்சு தான் இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. போன வருஷமும் இதே போல் தான் வந்துட்டு பிஎட் ஸ்டூடெண்ட்ஸை வச்சுட்டு இந்த எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ இந்த வருஷமும் அதே போல் பிஎட் அண்ட் எம்எட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதை பற்றின தகவல் வந்து சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, அதாவது பிஎட் எம்எட் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சம்மந்தப்பட்ட காலேஜ்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருமா என்ன அப்படிங்கிறது தெரியாது. செலக்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ஒர்க் வந்து பார்க்க வேண்டியது இருக்கும். இந்த எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நவம்பர் 19th வந்து இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நவம்பர் 19, 2024 இந்த எக்ஸாம் நடக்கும். இந்த எக்ஸாமை பிஎட் அண்ட் எம்எட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி நடத்தணும், எப்படி ஓஎம்ஆர் ஷீட் வச்சு வேலிட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா பயிற்சியும் வந்துட்டு முன்கூட்டியே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா தான் இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றின தகவல் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சது இல்லை நீங்கள் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த விஷயத்தை இப்போ தான் புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.